Hello everyone, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம day 30 classல இருக்கோங்க. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமனா எல்லாருக்குமே எதுடா கரெக்ட் எந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்ட்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டா கீழே கொடுக்குற டெஸ்ட் லிங்க்ல போய் இமீடியட்டா டெஸ்ட் எடுத்துருங்க. உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். விச் ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட்? COLORA COLOURA இந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நான் ஓஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, OUR பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய டைம் நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஆயிருக்கீங்களா? சரி வாங்க, ரெண்டு ஸ்பெல்லிங் இருக்குது, எது கரெக்டு, நம்ம எதை யூஸ் பண்ணணும், ஃபர்தராக நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா COLOR யூ இல்லாமல் சும்மா போடுறது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், யூ போட்டு ஆர் போடுறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து யூஎஸ்ஏல மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த வந்து UK, கனடா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா காமன்வெல்த் கண்ட்ரிஸ் USA தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இந்த ஃபார்மேட் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் லேபர், நெய்பர், ஃப்ளேவர், ஹானர், ஃபேவரட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸ்க்கும் OUR, ஃப்ளேவருக்கு OUR, ஹானருக்கு OUR, ஃபேவரட்னு மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ காமனாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பெல்லிங் நம்மளோட டவுட் இப்போ வந்து எந்த ஸ்பெல்லிங் நம்ம போடுறது, நீங்கள் இது போட்டாலும் கரெக்டு தான், இது போட்டாலும் கரெக்டு தாங்க. வேர்ல்டு வைட் இந்த ரெண்டு ஸ்பெல்லிங்கை நீங்கள் எப்படி வெறும் OR போட்டாலும் கரெக்டு தான், OUR போட்டாலும் வேர்ல்டு வைட் இது அக்செப்டபிள்ங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட்டு பிரிட்டன்காரங்க, அதாவது நோவா வெப்ஸ்டர் டிக்ஷனரியில், அதாவது 1755லேயே இந்த ஸ்பெல்லிங்கை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நோவா வெப்ஸ்டர் டிக்ஷனரி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் போக 1800 தான் சாமுவல் ஜான்சன் டிக்ஷனரியில் அமெரிக்கனுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டைல் இருக்கணும், அமெரிக்கன்ஸ் நம்மனா இண்டிபெண்ட் ஸ்டைல், தனி ஸ்டைல் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க யூவை கட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடாக நீங்கள் இப்படி போட்டாலும் கரெக்டு தான், இப்படி போட்டாலும் கரெக்டு தான். இதுக்கு பின்னாடி பெரிய கதை எதுவுமே இல்லைங்க. ஒன்று தான், அமெரிக்கன்ஸ்னாலே நம்மளது வந்து இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம வந்து we are the founder of English. ஸோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டைலில் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதில் எது போட்டாலும் கரெக்டு தான். ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ day 30ல் ஏதோ ஒன்று இங்கிலீஷ் இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி கற்றுக்கிறப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட day 30 கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு ஏதாவது ஒரு டிப்ஸோட உங்களை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புதுசாக என்னோட சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் நல்ல நல்ல ட்ரிக்ஸாக எடுத்து கொண்டு வருவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பாய்ங்க, பாய். day 31ல் க்யூட் ஒரு சிம்பிளாக நிறைய இப்படியெல்லாம் இருக்க புதுசாக ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.